ஆதிரை வந்ததும் ராத்திரி குடுகுடுப்பக்காரன் சொன்னதை மறக்காம சொல்லிடணும். ஞாபகம் வச்சுக்க. எனக்கெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்குமா. ஆதிரை வரட்டும். சரி மாமா, நீங்க போய் உட்காருங்க, நான் டீ போட்டு கொண்டு வரேன். இருக்கட்டுமா ஆதிரை. ஆதிரை, இப்பதான் உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம், நீயும் கரெக்டா வந்துட்ட. சாரி பாட்டி, நேத்து நைட்டே நீங்க குடுகுடுப்புக்காரன் வந்துட்டு போனதை பத்தி ஏதோ சொல்ல வந்தீங்க. ஆனா உங்க பேரன் தான் என்ன எதுவும் கேட்க விடல. அது இப்பதான் ஞாபகம் வந்துச்சு, அதான் சரி உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். இல்ல நீயே சொல்லு. ஆதிரை, கொஞ்ச நாளா நம்ம குடும்பத்துல ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்குல்ல. ஆமா மாமா. நீயும் போலீஸ் ஸ்டேஷனு, லாக்அப்பு, கோர்ட்டு, ஜெயிலுன்னு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கேல்ல. இதுக்கெல்லாம் ஒரே தீர்வா தெய்வத்தோட துணையை தேடி கோயிலுக்கு போகணுமா. நீ அப்படியே போய் நீயே துணைன்னு அந்த சாமியை போய் கும்பிட்டுட்டு வந்தேன்னா இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து அதுக்கு அப்புறமா எந்த கஷ்டமும் பிரச்சனையும் இருக்காதான். நீ அந்த கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு வந்துருமா. சரிங்க மாமா, நான் போயிட்டு வந்துடுறேன். அது என்ன கோவில்? அத குடுகுடுப்பக்காரன் சொல்லல ஆதிரை. என்ன பாட்டி சொல்றீங்க? எந்த கோயிலுக்கு போகணும்னு சொல்லலையா? ஆமா ஆதிரை. எந்த கோயில்னு சொன்னதானே நான் அந்த கோயிலுக்கு போக முடியும். எந்த கோயில்னு சொல்லாம கோயிலுக்கு போகணும்னு சொன்னா அது எப்படி பாட்டி முடியும்? அந்த தெய்வமே வந்து உன்னை கூப்பிடுமா. எப்படியாவது யார் மூலமாவது உனக்கு அந்த சாமி அத பத்தின தகவலை கொடுக்குமா. அதுக்கு அப்புறமா நீ கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வரணுமா. அப்படியா சொன்னாரு? ஆமா ஆதிரை, அந்த குடுகுடுப்பக்காரன் சொன்னதை பார்த்தா அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும்னு எனக்கு தோணுதுமா. அதனால இப்ப யாரு மூலமாவது எப்படியாவது ஏதாவது ஒரு கோயிலை பத்தின தகவல் கிடைச்சதுன்னா நீ அங்க போயிட்டு வந்துருமா. இல்ல ஆதிரை மட்டும் எதுக்காக போகணும்? ஆதிரை நமக்காக, நம்ம குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. அப்படி இருக்கிறப்ப அவ நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறதுக்காக நாம எல்லாருமே குடும்பத்தோட போயிட்டு வரலாம். என்ன சொல்ற? கொஞ்ச நாளா நம்ம வீட்டுல நடக்கிறதையெல்லாம் பார்த்தா எனக்குமே மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தா நிம்மதியா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. அப்புறம் என்ன மாமா, எல்லாரும் குடும்பத்தோட போயிட்டு வந்துடலாம். சரி ஆதிரை, அதுக்கு உன் புருஷன் ஒத்துக்கணுமே. முதல்ல அது எந்த கோவில், எந்த இடம்னு விவரம் தெரியட்டும் பாட்டி. அதுக்கப்புறம் உங்க பேரனை எப்படி சம்மதிக்க வைக்கிறது நம்ம யோசிக்கலாம். ஆதிரை, ஆதிரை, ரோகிணி. அத்தை வந்திருக்காங்க. ஆதிரை, ரோகிணி வாங்க அத்தை. மேகலா வா வா உட்காரு. டீ சாப்பிடுறியா? இருக்கட்டும் அத்தை, இப்பதான் குடிச்சிட்டு வந்தேன். வாங்க சித்தி. ஏம்மா மேகலா, நீ நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்கம்மா. பெரிய மாமா, நான் நல்ல நேரத்துல மட்டும் இல்ல, நல்ல செய்தியோட வந்திருக்கேன். நல்ல செய்தியா? என்ன அத்தை? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டிவில நியூஸ் பாத்துட்டு இருந்தேன். அதுல குன்றத்தூர் காளியம்மன் கோயில் திருவிழா நடக்க போகுதுன்னு நியூஸ்ல சொன்னாங்க. அந்த காளியம்மன் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனா. எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அவங்க முன்னாடி போய் நின்னு வேண்டிக்கிட்டா ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுவாங்களாம். ஆதிரை, நீ கோர்ட்டு, கேஸ், ஜெயிலுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கல்ல. இதுக்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கணும்னா அந்த கோயிலுக்கு போய் திருவிழாவில் கலந்துக்கிட்டு அக்னி குண்டத்துல இறங்கி வேண்டுதல் பண்ணா எல்லா பிரச்சனையும் தீந்துருமா. அது மட்டும் இல்ல, அந்த திருவிழாவில் நடக்கிற சமபந்தி விருந்துல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற சொந்தக்காரங்க ஒன்னா உட்காந்து சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற வருத்தத்தையும் கோவத்தையும் அந்த அம்மன் சரி பண்ணி ஒன்னு சேர்த்து வச்சிருன்னு காலம் காலமா அந்த கோயில்ல ஒரு நம்பிக்கை இருந்துட்டு இருக்கான். அதனால அந்த கோவில் திருவிழால சமபந்தி விருந்துல கலந்துக்கிறதுக்கு எங்க இருந்தோல்லாம் ஆளுங்க வந்துகிட்டு இருக்காங்களாம். அந்த சமபந்தி விருந்துல கலந்துகிட்டா அவ்வளவு விசேஷமா. இந்த திருவிழா 3 வருஷமா நடக்காம இருந்துச்சாம். இப்ப 3 வருஷம் கழிச்சு இப்பதான் நடக்க போகுதாம். நாம எல்லாரும் அந்த கோயிலுக்கு குடும்பத்தோட போயிட்டு வந்துடலாம். ஆதிரை, நீ அம்மனை வேண்டிக்கிட்டு அக்னி சட்டி எடுத்து பூக்குழியில இறங்கு. அதோட இந்த வம்பு வழக்கெல்லாம் சரியா போயிடுமா. அது மட்டும் இல்ல, பிரபுவையும் உங்க சின்ன மாமாவையும் சமபந்தி விருந்துல கலந்துக்க வச்சு நாம எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டோம்னா
எத்தனை வருஷமா ரெண்டு குடும்பத்துக்குள்ளேயும் நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனை சரியாயிடும்ல? என்ன சொல்ற ஆதிர?